7 பச்சை குழந்தைகளை கொன்றதாகவும் 6 குழந்தைகளை கொலை முயற்சி செய்ததாகவும் கூறப்பட்ட வழக்கில் மிக துல்லியமான கொடூரமான தந்திரமான கொலையாளி லூசி பெட்லி இங்கிலாந்துடைய மிக மோசமான சைல்டு மர்டர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கொலை மற்றும் கொலை முயற்சி குற்றங்களுக்காக அவங்களை கைது பண்றோம். இவங்களே நான் ஒரு அறைக்கு நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு எழுதி கிறுக்கி வச்சிருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில இருந்து கலந்து இறக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு மக்கள்லாம் எதுக்காக போராடுறாங்க? உண்மையிலே இவங்க தான் கொலை பண்ணாங்களா இல்ல ஹாஸ்பிட்டல் இவங்களை பலியாட பயன்படுத்திக்கிடுச்சா? நெட்ஃபிளிக்ஸ் வெளியிட்ட தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் லூசி பெட்லி டாக்குமெண்ட்ரி இந்த கேஸை மீண்டும் உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி பற்றி தான் இன்னைக்கு நம்ம திரைக்கழகம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். வெல்கம் டு திரைக்கழகம். நான் உங்கள் மூவி ஸ்பீக் ஹரி. இந்த டாக்குமெண்ட்ரியோட உண்மையான கேஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது லூசி லெட்பி இவங்க வந்து ஒரு நியோனாட்ரல் நர்ஸ். அதாவது ஒரு குழந்தை பிறக்குது, அவங்களுக்கான சிகிச்சை, உடல்நல குறைவால பிறக்கிற குழந்தைகளை வந்து நல்லா கவனிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு நர்ஸ் தான் இவங்க வந்து யூகேல உள்ள கவுண்ட்லெஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா 2015 to 16 இந்த காலகட்டத்தில் புதுசாக பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே தொடர்ந்து உயிரிழந்துக்கிட்டே இருக்கு. என்னடா காரணம் அப்படின்ட்டு சந்தேகப்படுறாங்க. அப்படி அந்த வார்டில் என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு ரெக்கார்ட் அனலைஸ் எடுத்து பார்க்குறப்போ லூசி வேலை பார்க்குற அந்த நாட்களில் மட்டும்தான் அதிக மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போலீஸ் போகிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து வீட்டில் வந்து நான் வந்து ஒரு அறைக்கு நான் தான் இந்த இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு வீட்டில் எல்லாமே எழுதி வச்சிருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இவங்க கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு தேவையான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இந்த ஆதாரங்களை வச்சு அவங்க 2018 அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிப்பாட்டி கிட்டத்தட்ட நிறைய ட்ரையல்ஸ். அதாவது இந்த கேஸ் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேஸு. அதாவது மெடிக்கல் எவிடன்ஸ், இன்சுலின் பாய்சன், ஏர் எம்போலிசன் போன்ற விஷயங்கள் வந்து கோர்ட்டில் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு. கோர்ட்டில் வந்து கடைசியாக இவங்க வந்து நிறைய குழந்தைகளை கொலை பண்ணியிருக்கிறதாகவும் கொலை பண்ண முயற்சித்ததாகவும் போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து கோர்ட்டில் வந்து நிரூபிக்கப்பட்டு இவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் கால தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. Lucy Letby has been found guilty of murdering 7 newborn children. இந்த கேஸை வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கும் போது வெறுமனே கேஸை மட்டும் எடுக்காமல் இதில் வந்த கேரக்டர், அந்த லூசியோட அட்வொகேட், லூசியோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்குறப்போ கேஸோட பார்வையே மாறுது. எப்படின்னு பார்த்தோம்னா கோர்ட்டு வந்து லூசிக்கு எதிரான அந்த 2 எவிடன்ஸ் இருந்தது இல்லையா? அதாவது அவங்க வந்து எழுதி வச்ச அந்த நான் தான் அறைக்கி நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு எழுதி வச்ச அந்த பேப்பர் துண்டுகளையும் இவங்க இருந்த நாட்களில் மட்டும்தான் அதிக கொலை நடந்திருக்கிறதாகவும் நிரூபித்த அதன் அடிப்படையில் மட்டுமே தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றம் லூசி கொலை பண்ண மாதிரியான வீடியோக்களோ இல்லை லூசி கொலை செஞ்ச பார்த்ததா நேரடி சாட்சியோ இல்லையே அப்படின்ட்டு இந்த கேஸை வந்து அப்படியே முழுக்க ஹாஸ்பிட்டல் சைடு, அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்ன தவறுகள்லாம் நடந்திருக்கு, லூசி மட்டும் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமா இல்லை ஹாஸ்பிட்டலில் எந்த அளவு பங்கு இருக்குது இந்த கொலைகளுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் இதில் ஒரு 50% இருக்கு அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்ரி வந்து அந்த ஒரு கோணத்தில் வந்து மூவ் ஆன் ஆகுது. இந்த நியூஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும்னு மக்கள்லாம் வீதியில் இறங்கி போராடுறாங்க. இந்த Ladies and gentlemen, I make no bones about the fact that my loyalties are always with Lucy. But I hope to God that if her case is fast-tracked back to the Court of Appeal, the level of scrutiny in the criminal justice system will not only bring about Lucy's justice, but the reform that everyone being represented here today deserves. Thank you so much. God bless. Thank you. ஆனால் அரசு தரப்புல இருந்து இது வந்து அவங்க டியூட்டி பார்த்த நாட்களில் மட்டும்தான் இங்கே நிறைய கொலைகள் நடக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு சைடு நிற்க. Over a period of almost 13 months between June 2015 and June 2016, when in your mid-20s and employed as a neonatal nurse in the Countess of Chester Hospital in Chester with specialist training in intensive care, you murdered 7 babies and attempted to murder 6 others. In the case of one of them, trying on separate occasions 2 weeks apart to murder her. கடைசியில் இவங்க சைடு உள்ள நியாயங்களை சொல்லி வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது நீங்கள் டாக்குமெண்ட்ரி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
இது எல்லாமே வந்து நடந்த ஒரு விஷயங்கள். ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து என்ன சொல்ல வரேன், இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர்னால தான் காரணம் அப்படின்னு அதை வந்து ஹைலைட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு விஷயம். ஏன் உண்மையிலே இந்த கேஸில் வந்து சிஸ்டம் ஃபெயிலியரா இல்லை எவிடன்ஸ் ஃபெயிலியரா அப்படின்ற ஒரு டிபேட்டே இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஓப்பனாக விட்டுருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரியோட டெக்னிக்கல் பாராட்டி ஆகணும். அதாவது மியூசிக், எடிட்டிங், போஷப் ஷார்ட்ஸு, இந்த எல்லாமே சைக்காலஜிக்கலாக டென்ஷனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து அந்த நிறையா ஏஐ விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரிஜினலாகவே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கலாக இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. We'd uncovered some concerning pieces of evidence. கடைசியாக இந்த டாக்குமெண்ட்ரி வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம், இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட் தானே தவிர கோர்ட்டு வாதங்கள், நீதிமன்ற தீர்ப்பு தான் சட்டப்பூர்வமான உண்மை, தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த டாக்குமெண்ட்ரி விசஸ் ரியாலிட்டி வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் நான் இந்த ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது டாக்குமெண்ட்ரி வீடியோ போடுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரியான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல ட்ரூ கிரைம் கேஸ் டாக்குமெண்ட்ரியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நானும் உங்கள் மூவி ஸ்பீக் ஹரி. டாடா.